அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஜல்லிக்கட்டு விளையாட்டை ஊக்குவிக்கும் வகையில் மாடுபிடி வீரர்களுக்கு தேவையான பாதுகாப்பு மற்றும் உதவிகள் வழங்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் லால்குடி பகுதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் உரையாற்றிய புரட்சித் தமிழர், ஒரு அரசாங்கம் மக்களுக்காக இயங்க வேண்டும், ஆனால் திமுக குடும்பத்திற்காக ஆட்சி செய்து வருகிறது என்று குற்றம் சாட்டினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எவ்வளவு இடையூறு தரணுமோ அவ்வளவு இடையூறு தந்த கட்சி திமுக கட்சி. சிந்திச்சு பாருங்க, அம்மா மறைவுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைக்க வேண்டும் என்று தூண்டிவிட்டு வேடிக்கை பார்த்த முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். எவ்வளவோ ஆயத்த பிரயோகம் பண்ணி பார்த்துட்டார், அத்தனையும் தோல்வியிலே முடிந்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உயிரோட்டமுள்ள கட்சி, தொண்டர் நிறைந்த கட்சி, எந்த கொம்பனாலும் உடைக்க முடியாது, தொட்டு கூட அண்ணா திமுக பார்க்கும். இந்த உழைப்பால் உயர்ந்த கட்சி, தொண்டலால் ஆளக்கூடிய கட்சி. தொண்டர்கள் தான் இந்த இயக்கத்தினுடைய உயிர் நாடி, உயிர் மூச்சு மூச்சு. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எவ்வளவு அவதாரம் எடுத்தாலும் அண்ணா திமுகவை ஒன்றும் செய்ய முடியாது. எப்படி காற்றை தடை பண்ண முடியாது, அதுபோல அண்ணா திமுகவுடைய வளர்ச்சியை எவராலும் தடை போட முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு வாரிசு இல்ல, நாம் தான் வாரிசு, மக்கள் தான் வாரிசு. இதே புரட்சி தலைவர் அம்மா அவருக்கு வாரிசு இல்ல, நாம் தான் வாரிசு. இருவரும் தலைவர்கள் மக்களை வாரிசாக இருந்தார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகி, தொண்டர், பொதுமக்கள் இந்த கட்சிக்கு வாரிசாக இருக்கின்றார்கள்.